வந்து விஜய் பத்தி பெருசா விமர்சனம் பண்ணல, எதுவும் பேசல. விஜய் புதுச்சேரியிலயும் உங்களை பத்தி எதுவுமே பேசல. அப்ப ஒரு எலெக்ஷன் அந்த டீலிங் போயிட்டு இருக்கா, கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கா? நான் கேட்டு சொல்றேன் பொதுச் செயலாளர். ஏன்னா எனக்கு தெரியல, தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு. பொதுச் செயலாளர் கேட்டுதான் சொல்லணும், பொதுச் செயலாளர் தான் பேசணும். ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போறவங்க அதுக்காக இப்படி சொல்றாங்க. யார் ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்பதான் வரிசையா பட்டியல் போட்டுட்டே வர்றாங்களே. யார் யாரு ஜெயிலுக்கு போக போறாங்கன்ற பட்டியலே போட்டுட்டு வர்றாங்க. RS பாரதி அமைச்சரா இல்ல, நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு பேசுறாரு. அவர் எதைத்தான் பேசுறார்? அதே RS பாரதி பட்டியல மக்களை கேவலமாக பேசினார். நாங்க கொடுத்த பிச்சையில தான் நீதி அரசர்கள் வந்தாங்க அப்படின்லாம் பேசினார் பட்டியலின் மக்களை. அது கூட அன்பு சகோதரர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் யாரையுமே கொச்சைப்படுத்தி பேசுவதுதான் RS பாரதிக்கு எப்பவுமே அவர் குணம். அது மாறாத ஐயா, மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது யாரு சொல்லுவாங்க? எங்க தலைவர் பாட்டுல இருக்கு, அது கண்ணதாசன் எழுதுனது. அது மாதிரி அவருக்கு குணமே மாறாது. அவரு இப்படி எதிர்கட்சியில ரொம்ப, அதுவும் அதிமுக தலைவர்களை ரொம்ப தரைக்குறவா பேசினா தான் அவருக்கு அங்க திமுகவில் கைதட்டல் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் நினைக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.